வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மாஷா டிசைன்ஸில் நம்ம ஏற்கனவே ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு பார்த்துருக்கோம். ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதையே ரன்னிங் வேரில் எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆம்லா நாட் ஃபார் பிகினர்ஸ், வெரி கிளியர் டியூட்டோரியல். அதை நீங்கள் பாருங்கள், நல்லா புரியும். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இதுக்கு நான் டெய்ஸி நாட்னு பேர் வச்சுருக்கேன். இதுவரை நீங்கள் யாருமே இது போட்டு காமிச்சதில்லை. எனக்கு தெரிஞ்சு இதுவரை எனக்கு இந்த இமேஜ் ரீச் ஆனதே கிடையாது. இன்ஷால்லா ஃபஸ்ட் டைமாக போட்டிருக்கேன். உங்கள் எல்லாருக்குமே நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் சிரமம் பார்க்காம ரொம்ப ஸ்லோவாக பாருங்கள். வீடியோவை நல்லா பொறுமையாக பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதுக்காக தான் நான் ஸ்லோவாக பாருங்கன்னு சொல்கிறேன். நானும் ஸ்லோவாக தான் சொல்லி கொடுக்குறேன். இது டெய்ஸி நாட்னு பேர் வச்சுருக்கேன். எதனாலனா இதை நம்ம ஆம்லா நாட்னு சொல்லியிருக்கோம். இதை பிக் ஆம்லா நாட் அப்படின்னு சொன்னால் இதுவே பிக்காக தானே இருக்குது, இதை விடையா இது பிக் அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு நான் டெய்ஸி நாட்னே பேர் வச்சுருக்கேன். இந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஃப்ளார் நான் பார்க்கும்போது அது டெய்ஸி ஃப்ளார் மாதிரியே தோணுச்சு. அதனால இந்த பேர் வச்சுட்டேன். நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதில் உங்களுக்கு கூடையும் நான் போட்டு காமிக்கிறேன். ஆம்லா நாட்டே எங்களுக்கு ரொம்ப கஷ்டம், இதில் இந்த நாட் வேறையா அப்படின்னு நீங்கள் பேசுகிறது நினைக்கிறதுலாம் கேட்குது. ஆனால் நீங்கள் இந்த நாட் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை சொல்லவே மாட்டீங்க. அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கடகடன்னு போட்டுருவீங்க. இந்த மாதிரி மினி ஆம்லா பேஸ்கட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கவர் பண்ணுற மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப கஷ்டமாலாம் சொல்லி கொடுக்க மாட்டேன். நல்லா புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். 4 வயர் நமக்கு தேவைப்படும். இந்த நாட்டில் நம்ம கூடை போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு சீக்கிரமாகவே. இந்த கூடை போட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஐடியா வந்துச்சு. போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. அதனால் போட்டு பார்த்தேன். நீங்கள் யாருமே இதுவரை இந்த மாதிரி போட்டதும் இல்லையா, சரி நம்ம ஷேர் பண்ணுவோமே, எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு போட்டு காமிக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், அதுவும் நீங்கள் இந்த ஆம்லா நாட் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த நாட் புரியும். அதனால் ஃபஸ்ட்டு ஆம்லா நாட் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யணும், வயரை ஈக்குவலாக மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வயர் சாண்டல் கலர். நான் என்னென்ன கலர் சொல்கிறேனோ அந்த கலர்லேயே நீங்கள் வயர் எடுத்து போடுங்க. இந்த ஆம்லா நாட்டை பொறுத்தவரை இந்த ஆம்லா நாட்டுக்கு அதே மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இப்போ இந்த டெய்ஸி நாட்டுக்கும் இதான் சொல்கிறேன். எதனாலனா அந்த கலர்லேயே நீங்கள் போடும்போது நல்லா ஈஸியாக புரியும். அதுக்காக தான் அப்படி சொல்கிறது. ஃபஸ்ட்டு நான் சாண்டல் கலர் எடுத்திருக்கேன். அடுத்து வைலட் கலர் எடுத்திருக்கேன். செகண்ட் ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஃபஸ்ட் நாட் சாண்டல், second violet, and third one yellow. ஈக்குவலாகவே மடிச்சுக்கோங்க. அதை நான் சொல்லலை, ஒவ்வொரு இடையும் சொல்ல வேண்டான்ட்டு சொல்லலை. எல்லா வயசுமே நீங்கள் ஈக்குவலாக மடிச்சுட்டே போடுங்க. ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் ஒன் பிளாக் கலர் வயர். இப்போ இந்த தேர்டு ஃபோர்த் வயரை என்ன செய்ய போகிறோம், இந்த 3 வயர்ஸ்குள்ளேயே நம்ம உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணணும். பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா இந்த ஃபஸ்ட்டு வயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு வயர் சாண்டல் வயர், அதை எடுத்து நான் மடிக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்குறேன்னா எனக்கு இங்கே நாட்டு எல்லாமே அப்படியே உடஞ்சிட்டே போகுது. செகண்ட் வயர் வைலட், செகண்ட் வயர் எடுத்து ஃபஸ்ட்டு லூப்பில் உள்ளே விடுறேன். அதையும் பிடிச்சிக்கோங்க. அடுத்து தேர்டு வயர் உங்களுக்கு எல்லோ சொல்லியிருக்கேன். தேர்டு வயர் எடுத்து சாண்டல் அண்ட் வைலட்குள்ளே கொடுக்கணும். கொடுத்து அதையும் கையில் பிடிச்சிக்கோங்க. இப்படி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் கவனமாக நீங்கள் பார்க்கணும். ஃபோர்த்தாக நம்ம என்ன செய்ய போகிறோம், பிளாக் கலர் வயரை 1 2 3 இந்த 3 நாட்ஸ்குள்ளேயும் இந்த 3 லூப்ஸ்குள்ளேயும் நீங்கள் கொடுத்து விட்டுருங்க. இப்போது எல்லா வயர்ஸையும் மெல்லமாக டைட் பண்ணுங்கள். மெல்லமாக ஒவ்வொன்றா டைட் பண்ணிகிட்டே வாங்க. வந்துருச்சா, பூ வந்துருச்சா. ஃபஸ்ட் டைம்லேயே நீங்கள் அழகாக போட்டுடலாம். நீங்கள் ட்ரை மட்டும் பண்ணி பாருங்கள். கொஞ்சமாக முயற்சி பண்ணிங்கன்னா அழகாக போட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த நாட். இதில் கூட போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கப்பா. நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணாலே போதும். நல்லா அழகாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தையும் நினைக்காதீங்க. இன்ஷால்லா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அந்த இமேஜஸ்லாம் எனக்கு அனுப்பி வைங்க. கூட போட முடிஞ்சவங்க கடகடான்னு கூட போட்டுருங்க. ஏன்னா சில எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஒரு நாட் மட்டும் நம்ம சொல்லி கொடுத்தோம்னா போதும், அதை வச்சு அவங்க அப்படியே டெவலப் பண்ணி கூட போட்டுருவாங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி கூட போடுங்க. ஆம்லா நாட் கூடைக்குள்ளே மெஷர்மெண்ட்டே எடுத்துக்கோங்க. நிறைய ஆம்லா நாட் பேஸ்கெட்டுக்குள்ளே மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை வச்சு நீங்கள் கூட போட்டுடலாம். நானும் உங்களுக்கு இன்ஷால்லா கூடிய சீக்கிரத்தில் இந்த நாட் பற்றி உங்களுக்கு பெரிய கூட எப்படி போடுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம இதே மாதிரி ஒரு மினி பேஸ்கெட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டெய்ஸி நாட்டில் ஒரு பெரிய கூட போட்டு காமிக்கிறேன். இதே நம்ம
ஜாஸ்மின் நாட் போடுறோம் பார்த்திங்களா, மல்லிப்பூ முடிச்சுன்னு சொல்லுவோம்ல, அதையும் இதே மாதிரி நம்ம பெரிய பூவாக போடலாம். அதுக்கு நான் ரோஸ் பட் நாட் அப்படின்னு பேர் வச்சுருக்கேன். ஏன்னா அது நல்லா மொட்டு, ரோஜா மொட்டு மாதிரியே இருக்கும். ஒரு சில பேர் வந்து நமக்கு அந்த கூடைகள் போட்டு காமிச்சிருக்காங்க, அதில் வந்து அவங்க குண்டு மல்லின்னு சொல்லியிருக்காங்க. அது குண்டு மல்லின்னு சொல்கிறத விட ரோஸ் பட்னு சொல்கிறது நல்லா பொருத்தமாக இருக்கும் போல். ஏன்னா அந்த அளவுக்கு அது அழகாக க்யூட்டாக இருக்குது. அதனால் நான் அதுக்கு ரோஸ் பட்னு பேர் வச்சு உங்களுக்கு நான் அந்த வீடியோ போட்டு காமிக்கிறேன் சீக்கிரமாகவே. ஏற்கனவே ஒரு சிஸ்டர் நமக்கு அந்த நாட் சொல்லி கொடுத்துருக்காங்க, நானும் அதை ட்ரை பண்ணி போட்டிருந்தேன். அவங்களும் அடுத்தாப்பில் ஷேர் பண்ணிட்டாங்க. அதனால் அவங்க கொடுத்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து நானும் உங்களுக்கு அந்த நாட்டு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். நல்லா அழகாக வரும், ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ புரியலை அப்படின்னா இன்னும் ஸ்லோவாக போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சிடும். ஸ்டெப் வைஸாக, அதாவது நான் என்னென்ன கலர் சொல்கிறேனோ அந்தந்த கலரில் எடுத்து நீங்கள் போட்டு பாருங்கள், அழகாக வந்துடும். இன்னொரு தடவை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னா இன்னும் டைம் எடுக்கும் வீடியோ. அதனால் நான் இந்த ஒரு டைம் மட்டும் சொல்லி கொடுத்துருக்கேன். புரியலைன்னா சொல்லுங்கள், உங்களுக்கு அடுத்தாப்பில் கூட ஒரு வீடியோ போடுறேன். இதை ஃபஸ்ட்டு படிச்சுட்டு அப்புறமா இது படிங்க, அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். அப்படி இல்லைனா இது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக உங்களுக்கு தோணும். ஸோ இந்த நாட் வீடியோ பாருங்கள், ஆம்லா நாட் வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இதை ட்ரை பண்ணுங்கள். ஆம்லா நாட் பாஸ்கெட் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், அல்லது பேசிக் நாட் ஃபார் பிகினர்ஸ் அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்லேயும் இருக்கும். 2 ப்ளேலிஸ்ட்லேயுமே நான் இதை சேர்த்து வச்சுருப்பேன். இந்த நாட்க்கு நான் டெய்ஸி நாட்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து அந்த இமேஜஸை என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணலாம். 9445266602 9445266602. இதுக்கான மெஷர்மெண்ட் அண்ட் எப்படி போடுறது எல்லாமே ஆம்லா நாட் பாஸ்கெட் அப்படிங்கிற வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நியூ வியூவர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு பேஸ்கெட் மாடல்ஸுங்கிற பார்ட்லாம் தவறாமல் பாருங்கள். அதில் நிறைய சந்தேகங்களுக்கான பதில் எல்லாமே அதில் கொடுத்துருக்கேன். அதனால் எல்லா வியூவர்ஸும் மிஸ் பண்ணாமல் பேஸ்கெட் மாடல்ஸ் பார்ட்டை பாருங்கள். அதில் கொடுத்துருக்குற இமேஜஸ் கொடுத்துருக்குற எல்லா நம்ம சிஸ்டர்ஸ்க்கும் நீங்கள் ஊக்கப்படுத்துங்க. உங்களோட ஊக்கமும் உற்சாகமும் தான் அவங்களுக்கு இன்னும் மேலே மேலே நல்ல நல்ல கூடைகள் போடணும் அப்படின்னு தோண வைக்கும். ஸோ அவங்களையும் உற்சாகப்படுத்துங்க கமெண்ட் மூலமாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.